ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடு வாங்குறது பற்றியும் சேவாக்கு இருக்கிறத பற்றியும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரெண்டல் வர்சஸ் பாய். ஓகே, ரெண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஃப்ரண்ட் காஸ்ட் ரொம்ப குறவாக இருக்கும், சரியா? அப்ஃப்ரண்ட் அதாவது நீங்கள் டிபாசிட் அதெல்லாம் போடுறது ரொம்ப குறவு, அதோட பெனிஃபிட்ஸ். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூவிங் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மூணாவது காஸ்டிங், மெயின்டெனன்ஸ், சரிங்களா? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டோர், வீட்டுக்கு வெளியூர் மெயின்டெனன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஓனர்ஸ் தான் பார்த்துப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே உள்ள மெயின்டெனன்ஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரிங்களா? நாலாவது, எப்போ வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம், எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம். ஓகே, அதோட ப்ரோஸ் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதில் கான்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கிடையாது, அதாவது ஒரு வேல்யூ கிடையாது. ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுக்காது. ரொம்ப பேர் நீங்கள் நினச்சிக்கலாம், நான் தங்கினாலும் அதாவது சொந்த வீடாக இருந்தாலும் நான் கட்டணும், அது கமிட்மெண்ட் கணக்கில் தான் வரப்போகுது. இதில் எனக்கு கமிட்மெண்ட் இல்லை. பட் இன்னொரு விஷயம் நீங்கள் தான் மறந்துட்டிங்கன்னா, பேங்க் உங்களுக்கு என்ன சைட் இன்கம் வருதுன்னு பார்ப்பாங்க. மந்த்லி எவ்வளோ கட்டுறீங்கன்றது வந்து ஒரு சைட், ஆனால் எவ்வளோ இன்கம் வருதுன்னு பார்ப்பாங்க. ஓகே, தேர்ட் திங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதோட வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, நீங்கள் எப்படி வேணாலும் அதை வீடு ரெனோவேட் பண்ணி அதை நீங்கள் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்கிக்கலாம். ஓகே, அது நான் ரெண்டலில் செய்யலாமே முடியாது. ரெண்டலில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சரிங்களா? என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிங்கன்னா, நோ பெட்ஸ் அலவுட். வீடு ரெனோவேஷன் நீங்கள் வந்து மேஜர் சேஞ்சஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்ற முடியாது. பெயிண்டிங் கூட நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும். ஸோ எவ்ரி திங் நீட்ஸ் பெர்மிஷன். ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரெண்டல் கண்ட்ரோல் உங்கள் கையில் இல்லை. ஓனர் எப்போ வேணாலும் ரெண்டல் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டல் கண்ட்ரோல் வந்து உங்கள் கையில் இல்லை. ஓகே, ஸோ வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்ரிசியேஷன், ரெண்ட் கண்ட்ரோல், அதாவது ரெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பெனிஃபிட்ஸ் வேணால் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். வீடை எப்படி வேணால் ரெனோவேஷன் பண்ணலாம். மூணாவது, நாலாவது, பெட்ஸோ நீங்கள் வந்து வச்சுக்கிறதா வச்சுக்கலாம். ஓகே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அப்ரிசியேஷன் பற்றி தான் பேசுவேன். இன்றைக்கி தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறிக்கிட்டே போகுது, அதாவது ஜேபியில், சரிங்களா? ஜேபி ஒரு காலத்தில் வந்து யாரும் நினச்சி பார்க்க, க்ளூவாங்ஸ் கமாட்டு இந்த சைட்லலாம் வந்து வேல்யூ ஏறும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தேதி பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்ட்டாக வந்து பூமிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. நிறைய டெவலப்மெண்ட்ஸ், புது வீடுங்க 400, 500, 600, 700,000 வரைக்கும் வீடு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ யூ கேன் ப்ரிடிக்ட் வேல்யூ இறங்காது. ஓகே, ஸ்டெக்னாக இருக்க வாய்ப்பு இருக்குது சில இடத்துல, உருவான இடத்துல. ஆனால் இறங்குறது இன்னும் கண்டிப்பாக ஏறும், சரிங்களா? ஒரு ஸ்டாக் மார்க்கெட் யாராச்சும் ஸ்டாக் மார்க்கெட் விளாண்டுருந்தீங்கன்னா, அந்த ரிஸ்க்கு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை பற்றி படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராப்பர்ட்டியை பற்றி அந்த லொக்கேஷனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அந்த மார்க்கெட் நாலேஜ் இருக்கணும். இல்லைனா அப்ரோச் பண்ணி அதுக்குள்ளே ஸ்பெஷலிஸ்ட், அதாவது முக்கியமாக ஸ்பெஷலைஸ் பண்ணவங்க, அவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அவங்க தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கே தெரியும் இந்த சாய்ஸ் வந்து எது பெட்டராக இருக்குன்னு, சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க, நான் வாங்கிட்டேன்னா நான் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீ வேறு இடத்துல மூவ் பண்ணால் அதுவே இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும், சரிங்களா? உங்கள் மொதல் ப்ராப்பர்ட்டியோ செகண்ட் ப்ராப்பர்ட்டியோ அதை நீங்கள் ரெண்டல் விட்டுட்டு நீங்கள் அடுத்த இடத்துக்கு கூட போகலாம். என் கையில் கண்ட்ரோல் அப்படிலாம் கிடையாது. என்றைக்குமே இந்த கண்ட்ரோல் இஸ் யோர்ஸ், சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். வாங்குறதா இல்லை சேவாக்கிறது தான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஐ எம் டாக்டர் வினேஷ். 0167784174. ஐ சீ இன் யூர் நெக்ஸ்ட் வீடியோ, சரிங்களா? அடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜ் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? See you, bye.